2026 நாங்க தாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம சிஎஸ்கே சைனிங்ஸ் மேல சைனிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீசன் என்னதான் எண்ட் ஆனாலுமே இவங்களோட ஷாப்பிங் இன்னும் முடியல. ஸோ சிஎஸ்கே அவங்களோட தேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் ஃபார் திஸ் சீசனை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஆயுஷ் மாத்ரே பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் காய்க்வாட ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாரு. தென் டெவால் பிரேவிஸ் பார்த்தீங்கன்னா குர்ஜப்னீத் சிங்கை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ த டேலண்டட் குஜராத் விக்கெட் கீப்பர் ரைட் ஹேண்ட் பேட்டர் ஊர்வில் பட்டேலை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சைன் பண்ணியிருக்காங்க இன் பிளேஸ் ஆஃப் வன்ஷ் பேடி. ஸோ வன்ஷ் பேடிக்கு லாஸ்ட் சிஎஸ்கே ஆர்சிபி கேம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் செஷனில் வந்து ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதாவது ட்ரைனிங் செஷனில் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 30 minutes பிஃபோர் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் நடக்கும் போதா அந்த நேரத்தில் தான் வன்ஷ் பேடிக்கு ஒரு ஸ்ப்ரெயின் ஆர் கைண்ட் ஆஃப் ஆங்கிள் ட்விஸ்ட் வந்து ஆயிருக்கு போல. அதனால தான் வன்ஷ் பேடி இப்போ இந்த சீசன் வந்து ரூல்ட் அவுட் செய்யப்பட்டிருக்கார். ஊர்வில் பட்டேல் ஆல்ரெடி ஐபிஎல் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸோட ஸ்குவாட்ல வந்து 2023 சீசன் அப்போ இருந்திருப்பார். ஸோ 2024 சீசனுக்கு முன்னாடி குஜராத் டைட்டன்ஸ் அவரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2025 சீசன் இப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தோன்னா வந்து அவர் யாருமே வந்து எடுக்கல. ஸோ 30 lakhs அவரோட பேஸ் பிரைஸை செட் பண்ணினார். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி சிஎஸ்கே அவரை 55 lakhs வந்து சைன் பண்ணியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிகாஸ் வன்ஷ் பேடியை வந்து நம்ம 55 lakhs கொடுத்து தான் இந்த ஐபிஎல் 25 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணினோம். மோஸ்ட்லி அந்த தொகை வந்து இப்போ ஊர்வில் பட்டேலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வசிம் ஜாஃபர் ஆல்சோ இதை பத்தி ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஊர்வில் பட்டேல் சிஎஸ்கே ட்ரையல்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாரா. அண்ட் வசிம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஐ வாஸ் சர்ப்ரைஸ் பிகாஸ் ஆயுஷ் மாத்ரேக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை கொடுத்திருந்தாங்க. அவர் தான் வந்து ஃபர்ஸ்டா சைன் பண்ணியிருந்தாங்க. ஊர்வில் பட்டேலுமே சிஎஸ்கேவோட ட்ரையல்ஸை வந்து ஆயுஷ் மாத்ரே கூட தான் அட்டென்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் பேஸ்ட் ஆன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஆர்டிகல் இந்த ஊர்வில் பட்டேல் பண்ணா 2 times ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சிஎஸ்கே அகைன் பார்த்தீங்கன்னா இந்த மிட் சீசன் ட்ரையல்ஸ் வந்து அவர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 27th and 20th April நம்ம சிஎஸ்கே அண்ட் பிபிகேஸ் மேட்ச் வந்து சேப்பாக்கில் விளையாடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 players வந்து ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் them was ஊர்வில் பட்டேல் அண்ட் அதர் 2 யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஆல்ரவுண்டர் அமன் கான் அண்ட் கேரளா பேட்டர் சல்மான் நிசார். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் சிஎஸ்கே வாஸ் இம்ப்ரெஸ் வித் ஊர்வில்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இந்த ட்ரையல்ஸ். ஏன்னா 41 runs of 20 deliveries வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் த ட்ரையல்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. தென் அகைன் பண்ண செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் த ட்ரையல்ஸ்ல வந்து 20 balls 50 runs ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 2 sixes அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா 3 sixes வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அங்கிருந்த நிறைய சிஎஸ்கே ஸ்டாஃப் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இவரோட நாக்கை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஊர்விலுக்கு வயசு 26, இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் T20 செஞ்சுரியன் இவர் தான். சையத் முஷ்டாக் அலி டிராஃபி 2024 சீசன்ல பார்த்தீங்கன்னா 28 டெலிவரிஸ்ல வந்து திரிபுராக்கு எதிராக வந்து ஒரு செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் உத்தராகண்டுக்கு எதிராக 36 டெலிவரிஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செஞ்சுரியை அதே எடிஷன்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் 2 செஞ்சுரியுமே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 ஆக்ஷன் ஜெடா சவுதி அரேபியாவில் நடந்திருக்கும் பதிலா அதுக்கப்புறமா தான் போத் தி செஞ்சுரிஸ் கேம் அண்ட் ரெண்டுமே வந்து சேஸ்ல தான் வந்திருக்கும். சிஎஸ்கேஸ் ஃபியூச்சர் லுக்ஸ் பிரைட் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரேவிஸ், இப்போ ஊர்வில் பட்டேல், ருத்ராஜ் கைக்வாட் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ எஸ் ரொம்ப நல்லாவே வந்து கோரை வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஊர்வில் பட்டேல் அஃப்கோர்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் விக்கெட் கீப்பர்ன்றதுனால வந்து கண்டிப்பா தோனிக்கு அப்புறமா வந்து நம்ம ஊர்வில் பட்டேலை கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் as a WK-வா. கேன் ஹி ஃபில் தி ஷூஸ் ஆஃப் தோனியானா அஃப்கோர்ஸ் நாட். பட் இருந்தாலுமே டேலண்டடா இருக்காரு அண்ட் ஃபுட் ஒர்க் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. SMAT 2024 பண்ணா 6 இன்னிங்ஸ்ல 315 runs ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 78 அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் பண்ணா 229 அண்ட் T20ல அவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 47 கேம்ஸ்ல வந்து 1162 runs ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 26 அவரோட ஆவரேஜா இருந்திருக்கு அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் 170ங்க. டேலண்டடா இருக்காரு, டிஸ்ட்ரக்டிவா இருக்காரு அண்ட் எஸ் ஹீஸ் a ஓபனர். ஸோ சிஎஸ்கே ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஓபனரை வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஆயுஷ் மாத்ரே இப்போ வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. ரைட் நோ சிஎஸ்கே டீம் பண்ண கொல்கட்டாவை ரீச் பண்ணியிருக்காங்க ஃபார் த நெக்ஸ்ட் கேம் May 7 அன்னைக்கு KKR ஃபேஸ் பண்ண போறோம் இல்லையா. ஸோ அந்த கேம்ல ஊர்வில் பட்டேல் நீங்க கண்டிப்பா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆயுஷ் மாத்ரேக்கு வாய்ப்பே இல்லப்பா, அவர் வந்து பெஞ்ச்ல தான் இருக்க போறா நம்ம நினைச்சோம். ஆனா அவர் வந்த கையோட வந்து மும்பைக்கு எதிராக வந்து அவரோட டெபியூ ஃபார் சிஎஸ்கே பண்ணியிருப்பாரு. லைக் வைஸ் நம்ம ஊர்வில் பட்டேலுமே KKRக்கு எதிராக அவரோட டெபியூ வந்து செய்யறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஊர்விலோட ஃபாதர் முகேஷ் பட்டேல் பார்த்தீங்கன்னா பிடி டீச்சரா வந்து ஒரு ஹை ஸ்கூல்ல வேலை பார்க்குறாரு அண்ட் அவரோட மதர் பார்த்தீங்கன்னா பிரைமரி டீச்சரா இருந்திருக்காங்க. ஸோ எஸ் இப்போ ரீசெண்டாக இந்த ஐபிஎல் 25 ஆக்ஷன்ல வந்து அவரை யாருமே வந்து பிக் பண்ணாம போனப்போ வந்து அவங்களோட ஹோல் ஃபேமிலி வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்திருக்காங்க, இன்க்ளூடிங் ஊர்வில் பட்டேல். பட் நவ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. கேக்லாம் கட் பண்ணி வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஊர்வில் பட்டேலோட பிரதர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வச்சிருக்காரு. அதை வச்சு தான் இப்போ நம்ம இவ்வளோ நேரமா பேசியிருக்கோம். எஸ் ஊர்வில் பட்டேலோட சைனிங் கன்ஃபார்ம் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இன்னும் கூடிய விரைவில் நீங்க வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். ஊர்விலோட கோச் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரோட அப்சஷன் வித் கிரிக்கெட் வந்து ரொம்ப டூ மச்சுங்க. ஏன்னா ரெயின் இருக்கிறப்போ கூட, ஹெவி ரெயின் இருக்கிறப்போ கூட வந்து பிராக்டிஸ் பண்ணுவார். ஸோ டெஃபினட்டாவே வெல் ஏர்ன்டு ஸ்பாட் தான் சொல்லியானோம். அதனால ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேனா இருக்காரு. சிமிலர் டு ஆயுஷ் மாத்ரேஸ் பேட்டிங் சொல்லலாம். கிளாசிக்கலா ப்ளே பண்றாரு, கேப்ஸை ஃபைண்ட் பண்றாரு, ஸ்டெப் டவுன் பண்ணியுமே வந்து பேசஸ்க்கு எதிராக டேக் ஆன் பண்றாரு. ஸோ சூப்பரான ஒரு பிளேயர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆயுஷ்
மாத்ரே அண்ட் ஊர்வில் பட்டேலோட அந்த ஓப்பனிங் காம்போவை பார்க்கறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். கண்டிப்பாக சில பேர் இவரோட பேட்டிங்கை பார்த்துருக்க மாட்டீங்க. நான் இப்போ சில கிளிப்ஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கோங்க. அது மேக்ஸ் வீடியோ பீஷியஸ் பை.